ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடே விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து தை வெள்ளி 3ஆம் வாரம் இருக்கு இல்லையா, அன்னைக்கு எடுத்த விளாக் தான். அன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோடய வேலைகள்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் இதில் வந்து ஒரு கட்லட் ரெசிபியும் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி காலையில் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நான் இன்றைக்கி சாம்பார் தான் வந்து வச்சுருந்தேன். சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கதம்ப சாம்பார் மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா எல்லா காயுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது. சரி, எல்லாத்தையுமே போட்டு ஒரு கதம்ப சாம்பார் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு முள்ளங்கி, அவரைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு இது எல்லாமே போட்டு நான் வந்து சாம்பார் வந்து அன்றைக்கி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போல்லாம் ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த மண் பாத்திரத்தில் தான் வைக்கிறது. எங்கள் 3 பேருக்குங்கிறதுனால இந்த பாத்திரம் வந்து எனக்கு கரெக்டான அளவில் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டீலு, அப்புறம் மண் பாத்திரம், அப்புறம் வந்து இரும்பு, இது 3லையுமே குக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் இப்போல்லாம் வந்து இது 3ல் தான் மேக்ஸிமம் குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போயாவது ஒரு சில சமயம் இந்த அலுமினிய கடாய் ஒன்று வந்து வச்சுருப்பேன். ஏன்னா என்கிட்ட சில்வரில் கடாய் மட்டும் கிடையாது, அது மட்டும் வாங்கணும்னு நினச்சிருக்கேன். வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மற்றபடி குக்கரு, இந்த மண் பாத்திரம், இந்த கேஸ்ட் அயர்ன் இரும்பு பாத்திரம், இது எல்லாமே என்கிட்ட இருக்குது. அதெல்லாமே வச்சு தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் ஒரு சில ஐட்டங்கள் இந்த மாதிரி அலுமினிய பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி ஆயிடுது. ஏன்னா வேறு அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் இல்லை அப்படிங்கிறதுனால. சாம்பார், அதுக்கப்புறம் வந்து கீரை கூட்டு வச்சுருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டிலவே பறித்த கீரைன்னு சொல்லி போன விலாகில் கூட நான் சொல்லியிருப்பேன். அந்த விலாகோட அடுத்த நாள் எடுத்தது தான் இது வீட்லேயே எந்த ஒரு மருந்தும் அடிக்காத கீரை. அதனால் அதை பறித்து கூட்டு வச்சுட்டு மீல் மேக்கர் வச்சு கிரேவி வந்து வச்சுட்டேன். இது வந்து மில்லட் மாவு, எல்லா மில்லட்டும் சேர்த்து நான் இது ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து முதல்ல சொன்ன மாதிரி குதிரைவாளி, சாமை, அதுக்கப்புறம் கம்பு, திணை, சோளம், அதுக்கப்புறம் இட்லி ரைஸ், இதெல்லாம் சேர்த்து தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லா நாளும் முடியல அப்படின்னா வாரத்தில் 1 நாள் 2 நாளாவது நம்ம மில்லட்டை வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் சமைச்சே சாப்பிடணும்னு நினைப்பேன். ஆனால் எல்லாேருக்கும் அது செட் ஆகாதுங்கிறதுனால எனக்கு ஒரு ஆளுக்கு வைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு நான் வந்து ரைஸையே வச்சிடுறது. லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தாராளமாக சாம்பார் ஊற்றி அதில் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சாம்பார் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும், என் பையனை தவிர. அதனால் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் இப்போ அடிக்கடி சாம்பார் இருக்கிற மாதிரி இருக்கும். சாம்பார் வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலேயும் திருப்பியும் சாம்பார் வந்து ஊற்றி வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து மத்தியானம் சாப்பிடும் போது கொஞ்சம் தளர இருக்கும் அப்படிங்கிறதுனால. 2 பாக்ஸில் சாம்பார் சாதம் அவளுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு பாக்ஸில் வந்து மீல் மேக்கர் கிரேவி கொஞ்சம் கூடவே தான் வச்சுருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுகளும் சேர்ந்து சாப்பிட்றதுக்காக. கீரை வந்து கண்டிப்பாக மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு பாப்பா அடிக்கடி சொல்லுவாள். அதனால் அவளுக்கு மட்டும்தான் கீரை கூட்டு வந்து வச்சுருக்கேன். எல்லாமே வச்சு லஞ்சு பேக் பண்ணி அவளை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. எல்லோரும் போனதுக்கப்புறம் என்னோடய வேலையே கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, அதை எல்லாமே பார்க்கலான்னு சொல்லி அதுதான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். முந்தின நாளே கொஞ்சம் முருங்கை கீரையும் பறித்து க்ளீன் பண்ணி காய வச்சுருந்தேன், பொடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முருங்கை பொடி மீன்ஸ் நான் வந்து இட்லி பொடி மாதிரி ரெடி பண்ணுவோம்ல, அந்த பொடி கிடையாது. இது நார்மலாக அப்படியே முருங்கை இலையை பொடி பண்ணி வைக்கிறது. இது வந்து நம்ம சப்பாத்தி பிசையில, இல்லை இட்லிக்கு, தோசைக்கு மேலே இதெல்லாம் பண்ணையில் போட்டு சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அயன் வந்து எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த பொடி, ஏன்னா டெய்லியே நம்ம கீரை கண்டிப்பாக சாப்பிட முடியாது. பொடியாக ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து தோசையிலையோ இல்லை ஏதாவது ஒரு பொரியல் ரெடி பண்ணாலும் அது மேலேயோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து தூவி எடுத்து சாப்பிடலாம். அப்படிங்கிறதுனால அதை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே கவுனி அரிசியை வந்து கழுவி இன்றைக்கி காய வச்சலான்னு சொல்லி கழுவிட்டு நல்லா அரிச்சிட்டு ஒரு ஃபில்டரில் வந்து வச்சுருக்கேன். கொலாண்டரில் வந்து தண்ணி வடிகிட்டுன்னு வச்சுருக்கேன். இந்த கொலாண்டர் பார்த்திங்கன்னா நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் வந்து கொடுக்குறேன், வேணால் இன்றைக்கி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது. மிளகா வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லியிருக்கேன், முன்னாடி போட்டிருந்த விளாக்லேயே சொல்லியிருப்பேன். மிளகா மட்டும் இன்னும் அரைக்கவே இல்லை. அதுலேருந்துமே இன்னுமே சரியான வெயில் வந்து இல்லை. அதனால் மிளகா காயவே வைக்க முடியல. இன்றைக்காவது கொஞ்சம் நேரம் இங்கே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாயை இங்கே போட்டிருக்கேன். ஏன்னா வெயில் அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் சுள்ளுன்னு அடிக்கலை. உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா சுள்ளுன்னு அடிக்கிற மாதிரி இருக்குது. சரி, இருக்கிற வெயிலில் போடலான்னு சொல்லி தான் போட்டிருந்தேன். அப்படியே கவுனி அரிசியும் கழுவி காய வச்சுட்டு வந்துட்டேன். இந்த முருங்கை இலையை பார்த்திங்கன்னா நல்லா முறுன்னு வர்ற அளவுக்கு வறுத்து வச்சுட்டேன். ஈவினிங் போல் என்ன பண்ணேன்னா, இந்த காலையில் மீல் மேக்கர் கிரேவி பண்ண இல்லையா, அந்த மீல் மேக்கரோட அளவு வந்து கூட போட்டுட்டேன், ஊற வச்சுட்டேன். அதனால் அதில் பாதி கொஞ்சத்தை எடுத்து வச்சுருந்தேன். பாப்பாவுக்கு ஈவினிங்கில் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் இன்றைக்கி கட்லெட் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். அந்த ஊற வச்ச மீல் மேக்கரோட கொஞ்சம் சோம்பு வந்து சேர்த்துட்டு 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் போட்டு நல்லா துருவுன மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தேவையான பொருட்கள் என்னென்ன நான் சேர்க்குறேன்னு சொல்லிடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா,
காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள்ட்ட மிளகாய் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அது வந்து பசங்க சாப்பிடும்போது எடுத்து போடுற மாதிரி இருக்கும். அதனால தான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி பொடிசாக அதையும் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் வந்து என்கிட்ட இல்லை, அதனால் ப்ரெட்டு இருந்தங்காட்டி அதை வச்சு பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ப்ரெட்டை அப்படியே மிக்சியில் அரைச்சி போட்டுட்டு அப்படியே ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம்னாக்க நம்மளுக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இதில் கொஞ்சம் அரிசி மாவு அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது பைண்டிங்காக ஒன்று சேர்க்கணும். அதை வந்து என்னென்னு சொல்கிறேன். அதுக்கிடையில் மைதா மாவு ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எக்கு கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு எக்கு இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால வேண்டாங்கிறதுனால நான் மைதா மாவு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த பிரெட் க்ரம்ஸை வறுத்ததையும் நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டேன். இது பைண்டிங்காக ஒரு பொருள் சேர்க்குறேன்னு சொன்னோம்ல, இது வந்து உருளைக்கிழங்கு தான். 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சின்ன சின்ன உருண்டைகளாக, அதாவது நம்ம கட்லெட்டுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து உருண்டைகளாக உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மைதா மாவு அந்த தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். 2 பக்கமும் நான் இப்போ பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த உருண்டை உருட்டிட்டு கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் வந்து கையை வைங்க. ஏன்னா அது வந்து ஈரமாக இருக்கிறதுனால நல்லா நம்ம கையிலே ஒட்டிக்கிறோம், அப்புறம் கட்டி கட்டியாக ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சோயாவில் தான் செஞ்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம கோலா உருண்டையும் செய்யலாம் சோயாவில். நான் ஏற்கனவே அதுவும் நான் செஞ்சு நம்ம சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இன்னொரு விலாகில் வந்து போடுறேன். சோயாவில் செய்யலாம், வாழைக்காயில் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய வெஜ்ஜிலே வந்து நம்ம நிறைய வச்சு செய்யலாம். இப்போ இது எல்லா கட்லெட்டையும் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா பாப்பா வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் எண்ணெயும் என்கிட்ட இல்லை இப்போதைக்கு, அதனால் என் ஹஸ்பண்ட் வரையில் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு மணியும் ஆயிடுச்சுங்கிறதுனால நான் வந்து அப்படியே பூஜை பண்ணிடலான்னு சொல்லி சாமி படத்துக்கெலாம் பூ போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி காலையிலேயே நான் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்ணுன்னு நினச்சேன். காலையில் டக்குன்னு வந்து ஒரு வேலையாக வெளியில் போக வேண்டியதாக இருந்ததா போயிட்டு வர்றதுக்கு ஒரு 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சரி இன்னமே எப்படி நம்ம சாமி கும்பிட ஈவினிங்காக கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஈவினிங் வந்து கும்பிட ஆரம்பித்தேன். இல்லைன்னா நான் வெள்ளிக்கிழமை காலையிலே கும்பிடுன்னு தான் நினச்சேன். நேற்று எல்லா வேலையும் முடிச்சதுனால எனக்கு வந்து அந்த டைம் ஒத்து வரல. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் சாமி படத்துக்கு பூவெல்லாம் போட்டு விளக்கேற்றி வீடு ஃபுல்லாக சாம்பிராணி வந்து காமிச்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் நினச்சிருந்தேன். ஏன்னா வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு வந்து பூஜை பண்ணணுன்னா வீடெல்லாம் தொடச்சி விளக்கெல்லாம் விளக்கி வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாம்பிராணி போடணும். அதுவும் வந்து இந்த நெருப்பில் போடுவோம்லே அந்த சாம்பிராணி தான் போடணும். கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடலே எனக்கு அந்தளவுக்கு விருப்பம் இருக்காது. ஏன்னா அது டக்குன்னு வந்து கரைஞ்சிரும், புகையும் அந்தளவுக்கு வராது, வாசமாகவும் இருக்காது. நம்ம நெருப்பில் போட்டு கட்டி சரி சாம்பிராணி போடுவோம்லே அது போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். என்கிட்ட இப்போதைக்கு அந்த கறி இல்லை. அதனால் நான் வந்து இப்போ கம்ப்யூட்டர் சாம்பிராணியில் 1க்கு 2 3 சாம்பிராணி பற்ற வச்சு நான் போட்டிருக்கேன். வீடு ஃபுல்லாகவே சாம்பிராணி காமிச்சிட்டு பூஜையும் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ சீசன் வந்து பூ வந்து கிடைக்கிறதே இல்லை. அதாவது மல்லிகைப்பூவோ இல்லை முல்லைப்பூவோ எதுனாலுமே கிடைக்கிறதா இருந்தாலும் ரேட்டு கூட இருக்குங்கிறதுனால நான் வந்து எப்போவுமே இந்த செவ்வந்தி பூ இருக்குல்ல சாமி படத்துக்கு போடுறதுக்காக வாங்குறது, அதையே வந்து ஒன்று வச்சுக்கிறது. இதுக்கிடையில் பாப்பாவும் வந்துட்டால் எண்ணெயை காய வச்சு அவளுக்கு வந்து டீ முதல்ல கொடுத்துட்டு கட்லெட்டை வந்து நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். சூடாக சாப்பிடும்போது ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா டேஸ்ட்டு அந்தளவுக்கு வந்து சூடோடு சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஆறிடுச்சுனாலுமே நல்லாயிருக்கும். ஆனால் அந்த சூடாக சாப்பிடும்போது அந்த மொறுன்னு இருக்கும், வெளியில் அந்த அப்படியே கிறிஸ்பியாக வந்து நல்லாயிருக்கும். அவளுக்கு மட்டும் தேவையானதை மட்டும் போட்டுட்டேன். ஹஸ்பண்டும் வேணாம்னு சொல்லிட்டா. எனக்குமே சாப்பிட்ற மூடு இல்லை, அதனால் அவளுக்கு மட்டும் போட்டு வச்சு கொடுத்துட்டு மீதியை வந்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லி வந்து எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகிறேன்னு சொன்னால் சரி ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து கட்லெட்டை பண்ணி கொடுத்துட்டு மீதி எடுத்து அப்படியே ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டேன். ஒரு 6 இது மிச்சமாக இருந்தது. சரி இதை மட்டும் நாளைக்கு போட்டு கொடுத்துடலாம் பாப்பாவுக்கு அப்படின்ட்டு அதை தான் வந்து எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இந்த முருங்கை இலை வந்து நல்லா ஆறி இருந்துச்சு. சரி அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு நல்லா வறுபட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா பவுடராக வந்து அரைக்க வரும். நீங்கள் நல்லா வறுக்கலை அப்படின்னா நல்லா மொறுன்னு வறுக்கணும், அப்போ தான் வந்து நல்லா அரைப்படும். இந்த சளிச்சிட்டு போட்டிங்கன்னா அந்த குச்சியெல்லாம் வந்து வந்துடும். நம்ம குச்சியோடு வறுத்துருந்தா கூட அந்த குச்சியெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் இதை ஒரு பாக்ஸில் போட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சப்பாத்தி மாவு இப்போ செய்யலை கொஞ்சம் போட்டுக்கலாம். தோசையில் வந்து
ஊத்தையில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அயன் வந்து கிடைக்குங்கிறதுனால இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெகுலராக குடிக்கக்கூடிய கஞ்சி மாவும் கொஞ்சம் தான் இருந்தது. இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு தான் வரும். சரி, அதையும் வறுத்து அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நான் வந்து மெயினாக கவுனி அரிசி வந்து கழுவியே காய வச்சேன். அது 2 நாளாக காய வச்சுருந்தேன்னா அதனால் ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. சரின்ட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து உளுந்து தான் வந்து வறுத்தரலான்னு சொல்லி அதை வந்து வறுக்கிறேன். 1/2 கிலோவாக தனித்தனியாக போட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இதை நல்லா வறுக்கும் போதே கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வரும். ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிரும், அதோட வாசம் வேறு மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா நல்லா வாசமாக வரும். நல்லா இந்த அளவுக்கு சிவக்க வறுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு பாதியை வறுத்துட்டேன், இன்னொரு பாதியை மட்டும் வறுத்துட்டு அதோடு சேர்த்து கவுனி அரிசியை மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இதோடு இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.